இன்றைய முக்கிய செய்திகளை வாசிப்பது சர்மா செல்வசேகர். மத்திய அரசின் திட்ட மாற்றங்களுக்கு எதிர்ப்பு. செங்கத்தில் சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம். செங்கம், டிசம்பர் 24, 2025. நன்னன் ஆண்ட பூமியான செங்கம் பகுதியில் பேருந்து நிறுத்தம் அருகில் அமைந்துள்ள இந்திய அரசியலமைப்பு சட்ட மேதையின் சிலை முன்பாக இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றது. மத்திய அரசு 100 நாள் வேலை திட்டத்தில் ஊழலை தடுக்கும் நோக்கில் கொண்டு வந்துள்ள புதிய மாற்றங்களை கண்டித்து தற்போதைய ஆளும் அரசின் சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. பரபரப்பை ஏற்படுத்திய பின்னணி. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்பதற்காக இன்று 100 நாள் வேலை திட்டத்தில் பணியில் இருந்த தொழிலாளர்கள் அனைவரும் அழைத்து வரப்பட்டதாக தெரிகிறது. செங்கம் மட்டுமன்றி சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்தும் ஏராளமான பணியாளர்கள் இந்த போராட்டத்திற்கு அழைத்து வரப்பட்டதாக பொதுமக்கள் தரப்பில் பரவலாக பேசப்படுகிறது. மக்களின் குழப்பம். ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட தொழிலாளர்கள் பலர் தாங்கள் எதற்காக இங்கு அழைத்து வரப்பட்டோம், எதற்காக இந்த போராட்டம் நடைபெறுகிறது என்பது குறித்து எந்த தெளிவும் இன்றி காணப்பட்டனர். சட்டமன்ற உறுப்பினர் மேடையில் உரையாற்றிக் கொண்டிருந்த வேளையில் எதையும் அறியாத அப்பாவி பொதுமக்கள் தங்களுக்குள் பல்வேறு கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருந்தது அங்கிருந்தவர்களிடையே ஒருவித நகைச்சுவை சூழலை உருவாக்கியது. பொதுமக்கள் விமர்சனம். ஊழலை தடுப்பதற்காக மத்திய அரசு கொண்டு வரும் நியாயமான திட்டங்களை தங்களின் சுயநலத்திற்காகவும் ஊழல் செய்ய முடியாது என்ற அச்சத்தினாலும் எதிர்க்கிறார்கள் என சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் இப்போராட்டத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக 100 நாள் வேலை திட்டத்தில் சுமார் 355 கோடி ரூபாய் ஊழல் செய்து இந்தியாவிலேயே தமிழகம் 2ஆம் இடத்தில் இருப்பதாக வெளிவந்துள்ள கூடுதல் தகவல் மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளுக்காக நன்னன் ஆண்ட பூமி செய்தியாளர், யூடியூபர் மற்றும் சமூக ஆர்வலர் சர்மா செல்வசேகர். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். படைத்தவன் மேல் பழியும் இல்லை, பசித்தவன் மேல் பாவம் இல்லை. கிடைத்தவர்கள் பிரித்து கொண்டார், உழைத்தவர்கள் தெருவில் நின்றார். பலர் வாட வாட சிலர் வாழ வாழ ஒருபோதும் தெய்வம் பொறுத்ததில்லை. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். இல்லை என்போர் இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்பார். இல்லை என்போர் இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்பார். மடி நிறைய பொருள் இருக்கும், மனம் நிறைய இருள் இருக்கும். எது வந்த போதும் பொதுவென்று வைத்து வாழ்கின்ற பேரை வாழ்கிறோம். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை